வணக்கம். அதாவது நேற்று காலை ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு 800க்கும் மேற்பட்ட விசைப்படகில் மீனவர்கள் வழக்கம் போல மீன்பிடிக்க போனாங்க. இவர்கள் நள்ளிரவில், அதாவது ஒரு அதிகாலையில் ஒரு 2 மணி அளவில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்து விட்டு கரை திரும்பும் போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் 3 படகுகளையும் படகில் இருந்த 22 மீனவர்களையும் கைது செய்து தற்போது காங்கேசன் துறைமுகம் கடற்படை முகாமிற்கு அழைச்சிட்டு போறதா நம்மளுக்கு தகவல் வெளியாகியிருக்கு. அதாவது கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக மீனவர்கள் கைது செய்யப்படுவது இந்த பகுதி மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கிற நிலையில தற்போது 22 மீனவர்கள் கைது செய்யப்பட்டது படகு உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களின் உறவினர்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் மீனவர் மற்றும் படகோட்டிகளுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் இந்த தடவையும் அதே நீடிக்கும் என ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கைதானது மீனவர்கள் மத்தியில் ஒரு கவலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.